வியூவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் விர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 1 கிலோ, இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மல்லி 1 கிலோ, கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, வெந்தயம் 100, சீரகம் 50, 4-5 விரலி மஞ்சள், 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 7-8 கொத்து கருவேப்பிலையை நான் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். மிளகாயை தவிர எல்லாத்தையும் தனித்தனியாக நான் வறுக்க போகிறேன். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து பாத்திரத்தில் கொட்ட வேணும். மிளகாயை வறுக்க வேண்டாம், ஏன்னா இந்த வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். மிளகாயை வறுத்தா கூட ரொம்ப வறுத்துருச்சுன்னா அது இப்போ பொடி கொஞ்சம் கருப்பு கலராக ஆயிரும். அதனால் மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மல்லியை மட்டும் நம்ம 2-3 தடவையாக போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் மல்லியை போட்டுட்டேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கலாம். வீட்டிலே நீங்கள் சாம்பார் பொடி தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்கல வேறு எதையாவது கலந்துருவாங்க. நம்மளாம் செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதனோட சுவையே தனியாக இருக்கும். வெளியில் இப்போ வாங்கும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம செய்யும்போது எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மல்லி வாசம் வரணும். மல்லி வாசம் வறுத்து அரைச்சிங்கன்னா தான் சாம்பார் நல்லா சாப்பிடும்போது நல்லா வாசத்தோடு நல்லா இருக்கும். இதை நான் பாத்திரத்தில் கொட்டுறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற மல்லியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், தனியாவை நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒன்றொன்னா மற்றதை கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து இதோட போட்டுருவோம். இந்த கடலைப்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுக்க வேண்டியது தான். வாசம் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். பருப்பை கொட்டுவோம். இதையும் வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். துவரம் பருப்பும் இதையும் கொட்டிடுவோம். இப்போ வெந்தயத்தை கொட்டுவோம். இதையும் நல்லா செவக்க வறுக்கணும். வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் சாம்பார் நம்ம வச்சோம்னா 7 ஊருக்கு மணக்கும். வெந்தயம் 1 இருந்தாலே போதும், சும்மா சாம்பார் கம்மன்னு இருக்கும். சில பேர் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கடுகு போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை ஒரு மாதிரி வரும். உளுந்தம்பருப்பு நொழுன்னு இருக்கும். அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கிறது இல்லை. என்னுடைய மெத்தடு இது. என்னுடைய மெத்தடு படி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வெடிக்குது பாருங்கள். இப்போ இதையும் கொட்டிடுவோம். சீரகம், மிளகு சேர்ப்பாங்க. மிளகு போட்டோம்னா அது காரக்குழம்பு டேஸ்ட்டு வந்துடும். கொட்டிடுவோம். இப்போ இந்த கருவேப்பிலையும் போடுறேன். இது நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுக்கணும். பாருங்க, இது மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொட்டிக்கலாம். 4-5 விரலி மஞ்சள் வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நம்ம இது கொஞ்சமாக போட்டால் கூட போதும், ஏன்னா நம்ம பருப்பு வேக போடும்போது மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அதனால இதில் கொஞ்சமாக போட்டாலும் போதும். பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பருப்பு வேக போடையில பெருங்காயம் கலப்பீங்க. அதனால நான் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திர சூடுலயே இதை எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தை இதில் கொட்டிட்டேன். இப்போ இதோட மிளகாய் கலந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். இதை அரைச்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கமகம சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.